Hello everyone, welcome to chandini kitchen. இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி ரோட்டு கடையிலலாம் நம்ம சாப்பிடக்கூடிய காளான் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் நான் 1/2 கிலோ கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக. அதை சேர்த்துக்கிறேன். கரெக்டாக சொல்லணுன்னா 4 கப் இருக்குது. இதை இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே நான் காளான் சேர்க்க போகிறேங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கம்பல்சரி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. 3/4 கப் காளான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, போதுமான அளவு. இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. கோஸில் இருக்க தண்ணியே போதுமானது. தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே பிசைகிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் தண்ணியே சேர்க்கல, பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இப்போவும் நான் தண்ணி சேர்க்கல. நல்லா இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நான் அடுப்பில் காய வச்சுருக்கேங்க. இப்போ இதை பொரிச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா ஒரு பக்கம் செவந்துருச்சுங்க. இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுலாம். அடுத்த பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்குங்க. இப்போ இந்த நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ எடுத்தால் கரெக்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நான் வெளியில் எடுத்துட்றேங்க. எவ்வளோ கோஸ் சேர்த்துருந்தோம். இப்போ எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம குருமா தாளிச்சிடலாம். அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிக்க விட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இது கூடவே ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூடவே நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். நான் தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கட் பண்ணி சேர்க்குறத விட அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் குருமாக்கு. தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா இதில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கோஸும் காளானும் பொரிக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இந்த குருமாக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுலாம். இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை நம்ம நல்லா வதக்கிடுறோம். இப்போ தண்ணி லேசாக கொதித்ததும் இதில் நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். இதை நல்லா தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு உடனே திக்காகிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த திக்னஸ் போதும். இப்போ இது கூடவே நம்ம பொரிச்சு வச்ச கோஸையும் காளானையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குருமாவோட நல்லா கலந்து வரணும், அதனால் அழுத்தி கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வந்திருக்கணும். இப்போ இதை நம்ம பரிமாறிக்கலாம். நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம கலந்து வச்சுருக்க கோஸ் குருமாலேருந்து 2 கரண்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவிக்கலாம். இதுக்கு மேலே நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் தூவிக்கிறேங்க. அவ்வளோதான். சூப்பரான ரோட் சைடில் வாங்கி சாப்பிடக்கூடிய காளான் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? அப்போது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.